விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார். எப்படியாவது அவரை முதலமைச்சராக்கிட வேண்டுமென அவரது ரசிகர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சூழல் இப்படி இருக்க அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். சங்கீதாவின் இந்த முடிவு விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திரைத்துறையையும் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சினிமாவில் பெரிய ஹீரோவாக வலம் வருகிறார் விஜய். அவரது ஒவ்வொரு படமும் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனங்கள் கூறுவதுண்டு. அதேபோல் சம்பளமும் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் வரை வாங்குவதாகவும் ஒரு தகவல் ஓடுகிறது. எனவே அவர்தான் திரைத்துறையில் உச்சத்தில் இருப்பதாக அவரது ரசிகர்கள் பெருமிதப்பட்டுக் கொள்கிறார்கள். சூழல் இப்படி இருக்க அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் என பலர் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அவருக்கும் மனைவி சங்கீதாவுக்கும் கடந்த சில வருடங்களாகவே பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. இந்த பிரச்சனைக்கு விஜயின் நடவடிக்கைகள் தான் காரணம் என்றும் திரைத்துறையிலிருந்து முணுமுணுப்புகள் கேட்டன. ஆனால் விஜய் மீது அவதூறு பரப்புவதற்காக வேண்டுமென்றே இப்படி பேசுகிறார்கள் என அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் பேசி வந்தார்கள். இந்த தகவல் குறித்து விஜயோ சங்கீதாவோ எதுவும் கூறாமல் அமைதியாகவே இருந்தார்கள். விஜய்க்கும் அவரின் ரசிகையான இங்கிலாந்தை சேர்ந்த சங்கீதா சொர்ணலிங்கத்துக்கும் 1999ஆம் ஆண்டு சென்னையில் திருமணம் நடந்தது. முன்னதாக 1998ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இங்கிலாந்தில் பதிவு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு சஞ்சய் என்கிற மகனும் திவ்யா சாஷா என்கிற மகளும் உள்ளனர். மகன் சஞ்சய் சிக்மா என்ற படத்தை இயக்கி வருகிறார். மகள் அமெரிக்காவில் உயர்கல்வி பயின்று வருகிறார். அது மட்டுமின்றி சங்கீதா இப்போது விஜயுடன் இல்லை. அவர் லண்டனில் இருக்கும் தனது தந்தை வீட்டில் வசிக்கிறார் என்றும் கூறப்பட்டது. மேலும் ஜேசன் சஞ்சய் படம் இயக்கும் வாய்ப்பையே சங்கீதாவும் அவரது தந்தையும் தான் லைகாவிடம் பேசி வாங்கி கொடுத்தார்கள் எனவும் பரபரப்பாக பேசப்பட்டது. மனைவியுடன் தனக்கு இருக்கும் சண்டையினால் தான் ஜேசன் சஞ்சய் படம் இயக்குகிறார் என அறிவிப்பு வந்தபோது விஜய் ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கவில்லை என்றும் கருதப்பட்டது. மேலும் விஜயுடன் அவரது மகன் ஜேசன் பேச்சுவார்த்தையே நிறுத்திவிட்டார் என்றும் தொடர்ந்து கூறப்பட்டு வந்தது. இப்படி விஜயின் பர்சனல் வாழ்க்கை குறித்து தொடர்ந்து தகவல்கள் வந்தாலும் அதை விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் திட்டவட்டமாக மறுத்து வந்தார்கள். இதற்கெல்லாம் காலம் தகுந்த பதிலடி கொடுக்கும் என உறுதியாக நம்பியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி நீதிமன்றம் சென்றிருக்கிறார் சங்கீதா. அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளதாவது, 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் விஜய்க்கு நடிகை ஒருவருடன் திருமணத்தை தாண்டிய உறவு இருப்பதை சங்கீதா கண்டுபிடித்தார். இதனால் அவருக்கு மனவேதனை ஏற்பட்டது. நடிகையுடனான தொடர்பை முறித்துக் கொள்வதாக விஜய் முதலில் வாக்குறுதி அளித்த போதிலும் பின்னர் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் தனது உறவை தொடர்ந்தார். இதனால் சங்கீதாவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது. 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்க்க முயன்றார் சங்கீதா. ஆனால் பிரச்சனை தீரவில்லை. பிள்ளைகளின் படிப்பு, மனநலனை கருத்தில் கொண்டு பிரச்சனையை தள்ளி போட்டார். அதன் பின்னர் மனைவியை விஜய் கண்டுகொள்ளவில்லை. வேண்டுமென்றே அவரிடம் இருந்து தள்ளியிருந்தார். 2021ஆம் ஆண்டில் சங்கீதாவை விஜய் நல்லவிதமாக நடத்தவில்லை. இதனால் ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டார். விஜயோ அந்த நடிகையுடன் வெளிநாடுகளுக்கு செல்வது, பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுமாக இருந்தார். அவர்கள் சேர்ந்து வெளியே செல்லும்போது எடுக்கும் புகைப்படங்களை அந்த நடிகை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வெளியிட்டார். அதை விஜய் தடுக்கவோ எதிர்க்கவோ இல்லை. அந்த போஸ்டுகள் வைரலானதால் சங்கீதா மற்றும் குழந்தைகளுக்கு தொடர்ந்து சங்கடம் ஏற்பட்டது. விஜய் தொடர்ந்து வெளிப்படையாக நடிகையுடன் இருப்பதால் சங்கீதாவுக்கு கவலையும், குழந்தைகளுக்கு நட்பு வட்டாரம், சமூக வலைதளங்களில் அவமானமும் ஏற்பட்டது. தேவையில்லாத பப்ளிசிட்டியை தவிர்க்கவும் அனைவரின் கௌரவத்தை காக்கவும் அந்த நடிகையின் பெயரை சங்கீதா வெளியிடவில்லை. 2024ஆம் ஆண்டு விஜயின் திருமணத்தை தாண்டிய உறவாலும் தொடர் சமூக வலைதள சர்ச்சைகளாலும் சங்கீதாவுக்கு மென்டல் டார்ச்சர் ஏற்பட்டது. இருப்பினும் சுமூகமான தீர்வு காண தன் வக்கீல் மூலம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நோட்டீஸ்கள் அனுப்பியும் பலனில்லை. தற்போது திருமணம் என்பது வெறும் காகித அளவில் மட்டுமே உள்ளது. திருமண பந்தம் சரி செய்ய முடியாத அளவுக்கு உடைந்துவிட்டது. இனியும் இந்த உறவில் சங்கீதாவால் இருக்க முடியாது.
நோட்டீஸ்கள் அனுப்பிய பிறகு சமரசமாக பேசி விலகிவிடலாம் என்று 2 முறை முயற்சி செய்தார் சங்கீதா. கடைசியாக நவம்பர் 11, 2025 அன்று பேச்சுவார்த்தை நடந்தது. இருப்பினும் 2 முறையும் தீர்வு காண முடியவில்லை. வேறு வழியில்லாமல் தான் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். சமூக வலைதளங்கள், யூடியூப் சேனல்கள், பேஸ்புக் பக்கங்கள், மீடியாக்கள் பேட்டிகள் எடுக்கவோ நீதிமன்ற விசாரணை குறித்து விவாதிக்கவோ தடை விதிக்காவிட்டால் சங்கீதா மற்றும் பிள்ளைகளுக்கு மேலும் அவமானம் மற்றும் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஏப்ரல் 20 விசாரணைக்கு வரவிருக்கிறது. ஜனநாயகன் சென்சார் பிரச்சினை, தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விவாகரத்து வழக்கு வந்திருக்கிறது. தவேக தலைவர் விஜய் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடும் நேரத்தில் அவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக காதல் மனைவி புகார் தெரிவித்துள்ளார். விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அதிரடியான ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில், கழக தோழர்களே, நம் கழக தலைவர் பற்றி வந்த செய்திகள் பற்றி விவாதிப்பது தேவையற்றது. அது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம். அவர்களின் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு மதிப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது நோக்கமும் செயலும் மக்களுக்கானது. மக்களை பற்றி சிந்திப்போம். தேர்தல் எனும் பெரும்போர் நெருங்குகிறது. மக்களுக்கான அரசியலில் கவனம் செலுத்துவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.